சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கடந்த 2024ஆம் ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே ஒரு மாணவிக்கு நேர்ந்த கோர சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீண்டகால விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கில் குற்றவாளியான ஞானசேகருக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையை நீதிமன்றம் விதித்தது. தமிழகத்தின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுபோன்ற ஒரு குற்றச்சம்பவம் நடந்து மாணவர்கள் தொடங்கி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனடியாக அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட தமிழகத்தின் அனைத்து கல்வி நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஞானசேகரின் கோர சம்பவத்தின் தாக்கம் அடங்குவதற்குள் அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மற்றொரு அத்துமீறல் சம்பவம் நடந்திருப்பது மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவி ஒருவர் மார்ச் 26ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு தனக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நேரடியாகவும் செல்போனில் தகாத குறுஞ்செய்திகள் அனுப்பியும் அத்துமீறி தொல்லை கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அந்த பேராசிரியர் காலப்போக்கில் தன்னை மனதளவில் துன்புறுத்தியதாகவும் தனக்கு மட்டுமல்லாமல் தனது நண்பர்கள் சிலருக்கும் இதுபோன்ற தொல்லை கொடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதை வெளியில் சொன்னால் உங்களை தொலைத்து விடுவேன் என்று மிரட்டியதாகவும் புகாரில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி ஏற்கனவே பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் முறையிட்டிருந்ததாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி காவல் ஆணையர் அருண் அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல் உயரதிகாரிகளின் நேரடி கட்டுப்பாட்டில் அபிராமபுரம் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மாணவியிடம் மயிலாப்பூர் காவல் ஆணையர் தலைமையில் பெண் காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பேராசிரியர் ஞானவேல் பாபு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தற்போது அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேராசிரியர் ஞானவேல் அத்துமீறியதாக மேலும் 4 மாணவிகள் பரபரப்பு புகார் அளித்துள்ளனர். தற்போது ஞானவேல் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் குவிய தொடங்கியிருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.